டெய்லி ஹெல்த் டிப்ல டிப் நம்பர் 29. உடம்புக்கு முடியாத என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நீங்களே ஏதாவது கை வைத்தியம் பார்க்கறது, ஃபார்மசியில் போய் மெடிசன் கேட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் கண்டிப்பாக கரெக்டான ஒரு டெசிஷனாக இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் ஃபீவருக்காக அடிக்கடி ஃபார்மசியில் கேட்டு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு நிறைய பேரோட உடம்புல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்டாக மாறி அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னர் தை அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி ரொம்ப வருஷம் முன்னாடியே இருந்திருக்கு. அதை அவங்க கண்டுக்காம விட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா அதை இக்னோர் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு குட்டி பூசணிக்காய் சைஸ்ல அந்த கட்டி என்னன்னா மாறிடுச்சு. இன்னைக்கு பயாப்சி எல்லாம் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு லிப்போமா அப்படின்னு சொல்லி சர்ஜரிக்காக ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க அதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இல்லை 2 ஷேப்பியர் போட்டு அவங்க அதை கம்ஃபர்டபுளா மாத்திக்கிறாங்களே தாண்டி அதை ஃபர்ஸ்டே வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கணும், அதை ஃபர்ஸ்டே கன்சல்ட் பண்ணியிருக்கிறவங்கள மைண்ட் செட் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப வருஷமா தனக்கு இருந்த முதுகு வலியை காலில் ரேடியேட் ஆகுறது எல்லாத்தையும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க, சர்ஜரி பண்ணிருவாங்க, இப்படியே பயந்து வச்சுட்டே இருந்து கடைசியில் போய் முடியாம செக் பண்ணி பார்த்ததுல அவங்களோட இன்னர்வியை ரொம்ப டைட்டா போடுறதுனால வந்த பிரச்சனைன்னு சொல்லி சிம்பிளா முடிஞ்சு போச்சு. பிரச்சனை சின்னதோ பெருசோ அதை நீங்க டயக்னோஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா டாக்டரை போய் பாருங்க. உங்களுக்கு தப்பான ஒரு டயக்னோஸ் சொல்றதுல எந்த ஒரு டாக்டரும் விரும்ப மாட்டாங்க. ஹேவ் அ குட் டே.